வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேசராசி நேயர்களுக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரி பொருத்தம் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ மேசராசின்னு சொல்லிட்டோம்னா அதில் வந்து அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்கள் வரும். கார்த்திகை வந்து ஒரு பாதம் மட்டும். அஸ்வினி வந்து கேதுவுடைய நட்சத்திரம், பரணி வந்து சுக்கிரனோட நட்சத்திரங்கள், கார்த்திகை வந்து சூரியனோட நட்சத்திரம். மேசம் வந்து ஒரு நெருப்பு ராசி. இங்கே செவ்வாய் வந்து ஆட்சி வீடாக இருக்குது. அடுத்து தனுசு ராசின்னு பார்த்துட்டோம்னா தனுசில் வந்து 3 நட்சத்திரங்கள், மூலம், பூராடம், உத்திராடம். இங்கே வந்து குரு ஆட்சி வீடாக இருக்கு. குருவுடைய தன்மை இவங்களுக்கு இந்த நெருப்பு ராசி. மேசமும் ஒரு நெருப்பு ராசி, தனுசுவும் ஒரு நெருப்பு ராசி. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் உள்ள கம்பேட்டபிலிட்டி மிகவும் அருமையாக இருக்கும். இங்கே மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3மே வந்து கேது, சுக்கிரன், சூரியனுடைய முதல் நட்சத்திரங்கள். ஸோ இந்த 2 நெருப்பு ராசிகளுக்குள்ள இந்த மேசராசிக்கும் தனுசு ராசிக்கும் உள்ள பொருத்தங்கள் பார்த்தோம்னா ஒரு நல்ல பொருத்தங்கள் அது. ஏன்னா 2மே நெருப்பு ராசி ஒரு அணியில் இருக்கிறது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அதாவது செவ்வாய், சூரியன், குரு, சந்திரன் இவங்கெல்லாம் ஒரு அணி, சனி, சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் ஒரு அணி. ஸோ ராகு கேதுகள் தவிர்த்து. ஸோ இந்த அணிகளுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்போ இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து மிகவும் பொறுமையான ஒரு அருமையான ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா 2 பேரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள ஒரு இருந்துச்சுன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ திருமணமோ இல்லாட்டி பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்போ இருந்துச்சுன்னா மிகவும் அருமையாக இருக்கும். இப்போ இந்த 2 பேருக்குள்ள குணங்கள்னு பார்த்தோம்னா செவ்வாயுடைய குணங்களான மேசராசிகள் வந்து மேசராசிக்கு உண்டான குணங்கள் வந்து எதையும் தைரியமாகவும் வேகமாகவும் மூர்க்கத்தனமாகவும் செய்கிறது. ஒரு படைத்தளபதி. குருன்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு வந்து வேகமாகவும் இருக்கும், விவேகமாகவும் இருக்கும். அதாவது இங்கே வந்து தலைமை பொறுப்புக்கு இது ஆசைப்படாது. இதோடைய பண்புகள் எல்லாம் மற்றவங்கள் கேட்டால் குருவுடைய குரு தனுசு ராசியில் உள்ள ஆட்கள் வந்து அவங்களுடைய அறிவுரைகள் கேட்டால் மேசராசிக்கு வந்து மிகவும் நல்லதாக இருக்கும். ஏன்னா தனுசு ராசி வந்து அறிவுரை கூடுவதற்கு ரொம்ப அருமையானது. அவங்க வந்து இதிலையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஆட்கள். இங்கே வந்து வேகம் இருக்கும். மேசராசியில் வந்து வேகம் இருக்கும், ஆனால் விவேகம் கம்மியாக இருக்கும். தனுசு ராசியில் வந்து விவேகம் ஜாஸ்தியாக இருக்கும், வேகமும் நல்லா இருக்கும். ஸோ அதனால் இது 2 பேத்துக்குள்ள கம்பேட்டபிலிட்டி வந்து இந்த தனுசு ராசியில் ஒரு ஆணோ பெண்ணோ இருக்கிறப்ப மேசராசிக்காரங்க அதை கேட்டுட்டா அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கலாம். அந்த ஒரு நமக்கு ஒரு இதுக்கு வேணும். தனுசு ராசியில் உள்ளவங்க வந்து நல்லபடியாக அறிவுரை வழங்குவார்கள். நல்லா அவங்க யோசனையும் நல்லா சொல்லுவாங்க. அவங்க செய்கிற ஒவ்வொரு செயலும் வந்து நல்லபடியாக இருக்கும். ஆகவே தான் தனுசு ராசி மக்களுக்கு வந்து நம்ம எப்பயுமே மேசராசி மக்கள் அடிபணிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை சில சமயம் மேசராசி மக்கள் நான் தான் டாமினன்ட் அப்படின்னு போனோம்னா அவங்களுடைய மூர்க்கத்தனமான குணம் வந்து சில சமயம் அடிபட்டு போகும். ஸோ அங்கே வந்து சிக்கலாயிரும். இப்போ இங்கே உள்ள நட்சத்திரங்கள் அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை இங்கே உள்ள நட்சத்திரங்களும் அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் பொறுத்துகள் பார்த்தா மகம், மூலம், பூராடம் 2 ஒரே அணியோட நட்சத்திரங்கள் தான். இங்கே வந்து கேது, சுக்கிரன், சூரியன், அங்கேயும் கேது, சுக்கிரன், சூரியன். நம்ம வந்து ஏக நட்சத்திர பொருத்தம் சொல்கிறப்ப அங்கே அஸ்வினியும் மகமும் பொருத்தம் கூடாது. அதே மாதிரி பரணியும் பூரமும் பொருத்தம் கூடாது. பரணி பூராடமும் பொருத்தம் கூடாது. கார்த்திகையும் உத்திராடமும் பொருத்தம். ஸோ இதுதான் மெயினானது. மற்ற இதுகளுக்குள்ள பொருத்தங்கள் மிகவும் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரே நட்சத்திர பொருத்தம் ஏகராசி பொருத்தம் இருந்துச்சுன்னா சில சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் விட. அதனால தான் இதில் பொருத்தங்கள் கம்மியாக இருக்கணும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக வந்துட்டால் என்ன பண்ணுறது அது வேறு சொல்கிறேன். இப்போ வந்து நான் அதுக்கடுத்து முக்கியமான ஒரு இது நார்மலாக நான் சொல்லிட்டு இருக்கிறது தாராபலங்கள். இந்த தாரா பொருத்தம் இந்த ராசி அதிபதி பொருத்தம் 2 பேருக்கும் நல்லாயிருக்கு. ஏன்னா செவ்வாயும் குருவும் ஒரே அணி, அதனால் ராசி அதிபதி பொருத்தம் நல்லாயிருக்கு. இந்த தாரா பொருத்தங்கிறது தாரா பொருத்தங்கிறப்ப மேசத்திலிருந்து அதாவது அஸ்வினியிலிருந்து மூலம் எத்தனாம் நட்சத்திரமாக வரும் என்று பார்த்தோம்னா
அந்த அந்த நட்சத்திரம் வந்து இவங்களுக்கு ஃபேவரபிள் ஒன்றா அன்ஃபேவரபிள் ஒன்றா பார்க்கணும். அதாவது 1, 10ன்னு வந்துச்சுன்னா மிக்ஸ்டு பலன்கள், கலந்த பலன்கள். சில சமயம் நல்லதாக இருக்கும், சில சமயம் சுமாராக இருக்கும். 2ன்னு வந்துச்சுன்னா தன சம்பத்து, இது வந்து சம்பத்து தாரை. 3ன்னு வந்துச்சுன்னா விபத்து தாரை. 4 வந்தால் சேம தாரை. 5 வந்தால் தடங்கல்கள் தாரை. 6 வந்தால் சாதக தாரை. 7 வந்தால் துன்பம் கண்டம்ங்கிறது. 8 வந்து மித்திர தாரை. 9 வந்தால் பரமமித்திர தாரை. இப்போ 10ன்னு வந்துச்சுன்னா 1ன்னு வச்சுக்கணும். 11ன்னு வந்துச்சுன்னா 1, 1, 2ன்னு வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இங்கேன்றப்ப அஸ்வினியிலேருந்து மூலம்ன்றப்ப வந்து அஸ்வினியிலேருந்து மூலம்ன்ற 19ன்னு வரும். ஸோ ஒரு மிக்ஸ்டு இது. அதனால் வந்து நம்ம அது கூடாதுன்னு இருப்போம். புராடம் வந்தால் 20ன்னு வரும். உத்திராடம் வந்தால் 21ன்னு வரும். ஸோ 21ங்கிறது வந்து விபத்து தாரை. 1, 2, 2, 1, 3ன்னு வந்துடும். ஸோ அது வந்து சுமாராக இருக்கும். ஸோ அது விபத்து தாரை இருக்கிறப்ப சுமாராக இருக்கும். அது வந்து 1, 1 விட 2, 4, 6, 8, 9 இந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா மிகவும் ஒரு நல்ல அவங்க 2 பேத்துக்குள்ள பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்போ இல்லாட்டி அவங்க மேரேஜ் பார்ட்னர்ஸாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஆல்ரெடி நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டோம், எங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்தோம் அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தாரைகள், அதாவது 2 வரலாம், 1, 3, 5, 7ன்னு வந்துச்சுன்னா அந்த இப்போ 3ன்னு வந்துச்சுன்னா விபத்து தாரை. 2 பேருமே செல்ல வேண்டிய இடத்துக்கு வரா, ஒருத்தருக்கு செல்ல நல்லது. 5ன்னு வந்தால் தடங்கல்கள் நிறைய இருக்கும். அதனால் அவங்களுடைய குலதெய்வத்தை கும்பிட்டு விட்டு போனால் நல்லாயிருக்கும். 7ன்னு வந்துச்சுன்னா துன்பம் கண்டம் இருக்கும். ஸோ அவங்கள தவிர்த்து வேறு யாராவது அந்த காரியத்தை தொடங்கினால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அவங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் நட்சத்திரம் எண்ணி எத்தனாவது நட்சத்திரம் வருதுங்கிறத பார்த்துட்டு இவங்க 2 பேருக்குள்ளேயும் பிஸ்னஸோ இல்லாட்டி செஞ்சிங்கன்னா ரொம்ப மியூச்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மேசராசிக்கும் தனுசு ராசியுடைய பொருத்தமும் மிகவும் நன்றான ஒன்று தான். அதனால் இவங்க 2 பேரும் பிஸ்னஸ் சேர்ந்து செஞ்சாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாகலாம். திருமணமாக இருந்தாலும் மிகவும் நல்லாயிருக்கும். ஏக நட்சத்திரம், அதாவது ஏக நட்சத்திர பொருத்தம் இல்லாமல் மற்றபடி எந்த மாதிரி இருந்தாலும் மிகவும் நல்லாயிருக்கும். இதுதான் இந்த மேசத்துக்கும் தனுசுக்கும் உள்ள பொருத்தங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.